2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது இந்த பேர் கியூட். இப்போ ஜாக்லின் எது கெட்ட போடு. டேய் ஆடா பாவிகளா, இந்த கேமை தான் நேத்து முத்து எல்லா ஹவுஸ்மேட்டையும் விளையாட வச்சுட்டானே. அதாங்க நம்ம கேப்டன் தீபக் இருக்காருல, பசங்க சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது அப்படின்ட்டு முத்துவோட ஐடியா யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன சொல்றா அப்படின்னா, எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஆளா வந்து மத்த கண்டஸ்டன்ஸை பத்தி ஒரே வார்த்தையில அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு ஒரே வார்த்தையில அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு இந்த டாஸ்க் நேரத்தை வச்சு முடிஞ்சா. இந்த டாஸ்க்ல தான் பல பிரச்சனைகள் வந்தது, இந்த அன்சிதாவுக்கு ஜாக்லினுக்கு. இந்த மாதிரி இன்னைக்கும் அதே டாஸ்கை வச்சு அதே பிரச்சனையை தான் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை முத்து மூளையை யூஸ் பண்றாங்களோ, ஏன்னா முத்து பல டைம்ல ஒரு கேமை யூஸ் பண்ணா அதே கேமை தான் பிக் பாஸ் டீமுக்குள்ளே வைக்கிறாங்க. இதுக்கு முத்துவே வந்து டெக்னிக்கல் டீம்ல வச்சிருக்கலாம் அப்படிதான் தோணுது. ஆக்சுவலி என்னன்னா, பிக் பாஸ் டீம் எல்லாத்துக்குமே ஒரு சிட்டு ஒன்று அனுப்புறாங்க, அதான் பிட்டு பேப்பர். அதை அனுப்புறாங்க. அதுல வந்து 2 வார்த்தையில ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஃபன்னாவும் இருக்கும், தான் வன்மத்தை கொட்டுற மாதிரியும் இருக்கும். ஆனா ஃபன்னா இருக்கிறத விட வன்மத்தை கொட்டுறதா வந்து இதுல அதிகம் நமக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் இங்க ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதுல சௌந்தர்யா சொன்னாதான் ரொம்ப மாசு. அவங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனை எதுவுமே நம்பி சொல்ல முடியாது, அதுக்கு சாச்சனான்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னம்னா, சாச்சனாட்ட எது சொன்னாலும் அது அப்படியே ஆண்கள் டீமா இருந்தாலும் சரி பெண்கள் டீமா இருந்தாலும் அப்படியே போய் போட்டு கொடுத்துருவா. முக்கியமா ஒரு குரூப்ல பேசுறத இன்னொரு குரூப்ல வந்து போய் போட்டு கொடுத்துருவா. இதை பார்த்தவனே சாச்சனா மூஞ்சி செத்து போச்சு. இருந்தாலும் சாச்சனா சிரிச்சு சமாளிச்சுட்டா. இந்த ஆரம்பிச்சுட்டாம்ல ராணவே, அந்த பிட்டு பேப்பர்ல பாய்சனை பாயாசமா கொடுக்குறா அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. அதை சௌந்தர்யாவை தான் சொல்லியிருப்பான் போல ராணவே. அவன் சொல்லி முடிச்சவனே சௌந்தர்யாவை தான் காட்டுறாங்க. அடுத்து மஞ்சரி அக்கா, இவன் ஒரு ஃபுல் நாடகம் வந்திருந்து நாடகம் தாங்க நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பிட்டு பேப்பர்ல வந்திருக்கு. அதுக்கு சிவகுமாரத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிவகுமார் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா உடனே கூட்டு போய் அவங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி பிரிச்சு மேஞ்சு ஒரு அட்வைஸ் சொல்லிடுறாங்க. அதனாலேயே நம்மளுக்கே அதை பார்த்தாலே தெரியுது, ஐயா விளாட வந்தீங்களா இல்ல நீங்க நாடகம் நடிக்க வந்தீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அடுத்து அனுசிதா, வாங்க அனுசிதா, வாங்க அனுசிதா, சொல்லுங்க பாப்போம் அப்படின்னோடனே, நீ எட்டப்போ, அதாவது எட்டப்பா போவா இல்ல, எட்டப்போனா தூரமா போ, அப்படி என் பக்கத்துல இருந்து ஜாக்லின் நீ தூரமா ஒளிஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாக்லினை ஒரு குத்து குத்துறாங்க. அதை கேட்டு நம்ம ஜாக்லின் அக்கா, உன்கிட்டே நான் வரலையே பிற எதுக்கு நான் எட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப சொல்லிடுறாங்க. இந்த பொம்மை டாஸ்க் கையில வச்சிருந்ததுல இருந்து ஜாக்லினுக்கும் அன்சிதாவுக்கும் தான் இப்ப வீட்டுக்குள்ள மிகப்பெரிய பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பாதி பேர் ஜாக்லினுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, அன்சிதாவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இது என்னைக்கு வெடிச்சு பெரிய பூகமா வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.